ஹலோ மக்களே. ஸோ கார்ஸ் ஏபி கார் ஜோன்ஸ்ல வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய கார்ஸ் இருக்குது, நான் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு வீடியோஸ்ல நீங்க லாஸ்டா பார்த்த வீடியோஸ்ல ஆட்டோமேட்டிக் கார் பத்தி சொல்லியிருப்பேன். இன்னைக்கான வீடியோஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏபி கார் ஜோன்ல இருந்து 5 lakhsக்குள்ள என்னென்ன கார்ஸ் இருக்குதுன்றதை நம்ம இந்த வீடியோஸ்ல ஃபுல்லாவே பார்க்கலாம். 5 lakh மீன்ஸ்னா நான் எந்த வீடியோலுமே 5 lakh தொடாது. ஒரு 450 இல்ல 410க்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு 5 கார் நம்ம இந்த வீடியோஸ்ல சூஸ் பண்ணி இருக்கிறோம். 5 lakhs தாராளமா. அது எல்லாமே இஎம்ஐலயுமே பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவுமே கம்மி விலையில தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. மந்த்லி பாத்தீங்கன்னா வந்து ஒரு 8,000, 5,000, 9,000 ஸோ இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய இஎம்ஐ பண்ணக்கூடிய கார்ஸுமே சூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் நானு. ஓகேவா? இன்னைக்கு நம்மளுடைய வீடியோஸ்ல 5 லட்சத்துக்குள்ள என்னென்ன கார்ஸ் இருக்குதுன்றத நம்ம இந்த வீடியோஸ்ல ஃபுல்லாவே பார்க்க போறோம். இந்த வீடியோ எடுக்க நான் எங்க வந்து இருக்கிறேன் பாத்தீங்கன்னா, ஏபி கார் ஜோன்ஸ் தான் வந்து இருக்கிறேன். ஏபி கார் ஜோன் எங்க லொக்கேட் ஆகுதுன்னு ஆல்ரெடி சொன்னதுதான் வந்து நம்மளோட 45 feet ரோட்ல வெங்கடா நகர்ல HDFC பேங்க் இருக்கும். பேங்க்குக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல தான் லொக்கேட் ஆயிருக்குது. அண்ணா இருக்கிறாரு. அன்னைக்கு சொல்லி நம்ம வந்து அண்ணா எனக்கு இந்த வீடியோஸ்ல ஒரு 5 லட்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய கார்ஸ் மட்டும் காட்டுங்க. ஓகேவா? எத்தனை கார் இருக்கும்? ஒரு 5 கார் இருக்குமா? 5 கார் இருக்கு நம்மட்ட. ஓகேண்ணா, சரி ஒவ்வொன்றா எனக்கு காட்டுறீங்க. 5 கார் இருக்கு. நம்ம அதை பத்தி பாப்போம். அதுக்கு லோன் டவுன் பேமெண்ட் எவ்வளவு நான் பண்ற மாதிரி இருக்கும்? 1 to 1.5 lakhs மேக்ஸிமம் வந்து டவுன் பேமெண்ட் கட்டினா போதுமானது. ஓகேண்ணா, சரி பாப்போம். ஒவ்வொரு காரை பார்க்கலாமா? சரிண்ணா, நம்ம 5 லட்சத்துக்குள்ள கார் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு வீடியோட இன்ட்ரோல நம்ம சொல்லிட்டோம்ல. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன கார் பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டாடா டியாகோ பரம். டாடா டியாகோ. ஓகே, இந்த கார் பத்தி சொல்லுங்க. இது பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. டாடா டியாகோ எக்ஸிசெட் வேரியன்ட். இது வந்து டாப் மாடல் வேரியன்ட் தான். அது இது வந்து மேக் பாத்தீங்கன்னா 2018 19 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இது 18ல ரெடி ஆயிட்டு மேனுஃபேக்சரிங் இயர் பாத்தீங்கன்னா 2018, ரிஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா 2019ல பண்ணிருக்காங்க. ஓகே, இது சிங்கிள் ஓனர் வேரியன்ட் வெஹிக்கிள் தான். ஒரே ஓனர் தான். ஒரே ஓனர் தான் அதுவும். ஓகே, சரி இந்த காரை பத்தின ஒரு டீடைல் எப்படி இருக்கும்? இந்த கார் நான் புதுசா பார்க்க வரேன், இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அதை பத்தி சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இது டாடா டியாகோல டீசல் வேரியன்ட். ஓகே, இது வந்து பெட்ரோல் கிடையாது, டீசல் வேரியன்ட்ற போது உங்களுக்கு 1048 cc கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ மைலேஜ் வைஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டாவே இருக்கும். சரிங்களா? இதே வந்து பெட்ரோல்ல பாத்தீங்கன்னா 1200 cc கொடுப்பாங்க. இது டீசல்ன்ற போது 1047 cc போது லோ சிசில வந்து டீசல் கொடுக்கும்போது உங்களுக்கு மைலேஜ் வந்து ரொம்ப நல்லாவே அதிகமா இருக்கும். ஓகே, ஹைவேஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஃப்டி வெஹிக்கிள். டாடான்ற போதே சேஃப்டி வெஹிக்கிள் தான் எப்பவுமே, இல்லையா? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். டாடான்றது போது பெஸ்ட் பில்ட் குவாலிட்டி கொடுப்பாங்க. ஓகே, ஃபார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து 67,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வெஹிக்கிள். ஆமா, கிலோமீட்டர் வந்து 67,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வெஹிக்கிள். இது ஓகே, அவுட்டர் பாடியில ஏதாவது டென்ட் ஸ்கிராட்ச் ஏதாவது இருக்குதா? இல்ல, ஒரு லிட்டில் வந்து அங்கங்க சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் மட்டும் தான் நீங்க பார்க்கலாமே தவிர மத்தபடி ஆக்சிடென்ட் வெஹிக்கிளோ டென்ட் எதுவுமே கிடையாது வெஹிக்கிள்ல. ஓகே, சோ வந்து நல்ல வெஹிக்கிள் வந்து நல்லா இருக்கு, யூஸ் பண்ணிருக்காங்க. டயர் கண்டிஷன்ல எப்படி இருக்கு? டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 to 70% டயர் இருக்கு. ஓகே, உள்ள இன்டீரியர் காட்டுங்கண்ணா. ஓகே, இன்டீரியர்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது பிளஸ் இன்டீரியரோட கண்டிஷன் எப்படி இருக்கு? ஓகே, இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத வெஹிக்கிள் கீ வந்து இல்லையா, இது வந்து கீ ரிமோட் கீ வரும். லாக் அன்லாக் வந்து கீழே பண்ணிக்கலாம். ஓகே, 4 விண்டோவும் பவர் விண்டோ கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வித் ஃபோல்ட் அவுட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சூப்பர்னா, எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆமா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேஃப்டி வைஸ்ல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா டூயல் ஏர் பேக் இருக்கு, ABS பிரேக் இருக்கு, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இருக்கு. இது வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னென்ன கண்ட்ரோல்ஸ்? ஸ்டீரிங்ல வந்து உங்களுக்கு வந்து கால் அட்டெண்ட் பண்றது, கட் பண்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாய்ஸ் ரெகனைஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு காருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு வாய்ஸ் கமாண்ட் கொடுத்து நீங்க கால் பண்ணிக்கலாம். ஃபீச்சர்ஸ் அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கு. அலெக்ஸா மாதிரி வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாங் மியூட் பண்றது, வால்யூம் அப் டவுன் பண்றது, சோர்ஸ் மாத்துறது. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்கு, FM இருக்கு இல்லையா, FM அடுத்து ப்ளூடூத் எல்லாமே வந்து சோர்ஸ் மாத்துறது வந்து ஸ்டீரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ்லயே பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க வந்து கார் டிரைவ் பண்ணும்போது எந்த ஒரு சூழ்நிலையும் போன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சூப்பர்ண்ணா. ஏன்னா உங்களுக்கு ஸ்டீரிங் மோட்டர்ல கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கால் அட்டன் மட்டும் கட் பண்றதா இருக்கு, எல்லாமே நீங்க அதிலே பண்ணிக்கலாம். சோ அதனால வந்து நீங்க டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து விஷயம் எப்பயும் வந்து ரோடு ஒர்க் பண்ண மாதிரி இருக்குமே தவிர நீங்க எந்த ஒரு சூழ்நிலையும் போன் வந்து குனிஞ்சு எடுத்தோ நீங்க அட்டன் பண்ணியோ அப்படி பண்ணணும் அவசியம் இல்ல. உள்ள செட் போட்டுக்கறாங்கல்ல, இது வந்து ஓகே, அந்த செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? வெறும் MP3 மட்டும் தானே? இல்ல இது வந்து ப்ளூடூத் செட் தான். கம்பெனில இன்பில்ட்டா வர உங்களுக்கு ஸ்டீரியோ சிஸ்டம் அதுல கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஓகே, இதுல வந்து FM நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மீடியா வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணி ப்ளூடூத் பண்ணிக்கலாம். ஓகே, ஏசியோட கண்டிஷன் எப்படி? ஏசி கண்டிஷன் வந்து நல்லாவே இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு கண்டிஷன் வந்து. ஏசி கூலிங் வந்து சில்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஆர் நல்லா இருக்கு. ஆர் நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணா. டயரோட சீட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு? சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குமா இல்ல சீட்டோட கண்டிஷன் நல்லா இருக்கு? சீட்டோட கண்டிஷன் நல்லாவே இருக்கு. ஒரு 80% நல்லா இருக்கு. உங்களுக்கு கஸ்டமர் டேஸ்ட் பொறுத்து உள்ள சீட் கவர் மாத்தணும்னு தேவைப்பட்டால் நீங்க மாத்திக்கலாமே தவிர மத்தபடி சீட் கவர் மாத்தணும்ன்றது அவசியம் இல்ல. ஓகே, பின்னாடி எப்படி இருக்கு? அதோட பின்னாடியோட உட்காரோட இடம் எப்படி இருக்கு? பின்னாடி முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஆமா, இது வந்து அதே போலதான். முன்னாடி வந்து 3 பேர் உட்கார அளவுக்கு அந்த அளவுக்கு வித்து இருக்கு. நல்லா தாராளமானது, உட்கார்ந்து எந்திரிக்கிற அளவுக்கு வித்து இருக்கு, நல்லாவே இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து முன்னாடி 2 பேரு,
பின்னாடி 3 பேர் உட்கார மாதிரி 4+1 தான் அது சீட் கெப்பாசிட்டி. ஓகேண்ணா. அப்பமா ஓகே. இது திறக்கிற மாதிரி இருக்கு. இல்ல நீங்க ஃப்ரண்ட்ல டிரைவர் சீட் கீழ தான் திறக்கிற மாதிரி இதுல. ஓகே. ஓபன் பண்ணுங்க. பூட் ஏரியாவா? ஆமா, பூட் ஏரியா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ட்ரங்க் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நல்ல கீழ இறக்க இந்த அளவுக்கு இறக்கமா ட்ரங்க் இருக்கதால நீங்க மேக்ஸிமம் லக்கேஜஸ் வந்து இதுல ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். சூப்பர், நல்ல விஷயம் இல்ல. நெக்ஸ்ட் வந்து இதுலயே பாத்தீங்கன்னா சீட் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு 2 பேர் மட்டும் தான் நீங்க போறீங்க. ஒண்ணுல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறீங்க, 2 பேர் ஒருத்தர் டிராப் பண்ண போறீங்க, டிரைவர் பிளஸ் இன்னொருத்தங்க மட்டும் தான் போறாங்கன்னா இந்த சீட்ல காலியா இருக்குன்னா நிறைய லக்கேஜ் இது பண்றத சில பேர் கேரல் வந்து அட்டாச் பண்ணுவாங்க டாப்ல. காரோட டாப்ல வந்து கேரல் வைப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து அவசியமே கிடையாது. நீங்க சீட் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த நாப் ஓபன் பண்ணிட்டு நீங்க சீட் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பார்சல் ட்ரையும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாவே லக்கேஜ் ஸ்பேஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த சீட்டை மடிக்கிட்டீங்கன்னா ஃபுல்லாவே லக்கேஜ் ஸ்பேஸை நீங்க ஆக்குபை பண்ணிக்கலாம். ஓகே. நான் இப்போ இதுக்குள்ள இன்னொன்னு இருக்கும்ல, இதுக்குள்ள இன்னொரு டயர் இருக்கும்ல. ஆமா, எக்ஸ்ட்ரா டயர் கொடுப்பாங்கல்ல. ஆமா, ஸ்டெப்னிஸ் வீல். அதோட கண்டிஷன் எப்படி டயர் பாருங்க. சோ இது நல்லா இருக்கு, உங்களுக்கு ஒரு 70% டயர் இருக்கு, நல்லா இருக்கு. இது அலாய் வீல் கொடுத்திருக்காங்க. இதுல அதுக்கான ஸ்பேருமே கொடுத்திருப்பாங்க. ஆமா, ஸ்பேர் டூல் கிட் எல்லாமே அதுலயே வந்துரும், வண்டி கூடயே வந்துரும். இது என்ன கலர் ஆக்சுவலா அந்த காரோட கலர்னா? இது சாக்லேட் பிரவுன் கலர் வருது. அப்படியே ஃபைனலா இதுக்கு கொடுக்கக்கூடிய பிரைஸ்னா இது வந்து பாத்தீங்கன்னா 465 பிரைஸ்ன்றது எங்களோட பிரைஸ். இது ஆக்சுவல் பிரைஸ். இது இப்போ இந்த மாசம் இப்போ வந்து ஆஃபர் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். 4.5 lakhs கொடுத்துருக்கோம். அதாவது 4,50,000 நான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அதே மாதிரி இஎம்ஐ வந்து 920 போட்டுக்குது. ஆமா, இது 1920 போட்டுக்குது. அது இஎம்ஐ மாசம் அவ்வளவு கட்டற மாதிரி இருக்குமா? ஆமா, இல்ல இதோட லோவும் பண்ணிக்கலாம். இதோட லோவும் பண்ணி தருவோம் நாங்க. இது வந்து நான் அப்ராக்ஸா வந்து ஒரு 1 lakh கட்டிட்டு மிச்சம் ஒரு 3.5 lakhsக்கு வந்து ஒரு ஆமா 3 இயர்ஸ்க்கு நான் போட்டிருக்கேன். இது வந்து அப்ராக்ஸா நான் போட்டிருக்கேன். ஓகே. சோ கஸ்டமரோட ப்ரொஃபைல் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா இதோட நாங்க வந்து இஎம்ஐ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணி இதோட கம்மியா கட்டுற மாதிரி நாங்க அரேஞ்ச் பண்ணி தருவோம். சூப்பர்ண்ணா, நல்ல விஷயம். இந்த கார் பார்த்தல. ஓகே. அதுவும் இதே ஒரே கார் தான் நினைக்கிறேன். ஆமா, இதுவும் அதே தான், சேம் தான். இது எல்லாமே ஒண்ணுதான், சேம் தான். சோ இதுல என்ன ஒரு விஷயம்னா இது 2017 இல்லையா? இது 18 பார்த்தோம். ஆல்ரெடி வந்து 2018 19 ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம். இது முழுக்க 2017 மேக்கு 17 ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அது. ஓகே, சரிங்களா? இது வந்து பிரைஸ் எப்படி கோட் பண்ணிருக்கீங்க? சேம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா அது 4.5 lakhs பாத்தீங்க இல்லையா? இது 4.10 lakhs வந்து 4,10,000 நான் கோட் பண்ணிருக்கோம். ஓகே. இதுவும் பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இது சிங்கிள் ஓனர் தான். அது உள்ள அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் டிட்டோ வந்து ரெண்டுமே ஒரே தான். எந்த வித மாற்றம் இல்ல. பாருங்க, இது மட்டும் பாத்துக்கலாமே. ஓகே, கண்டிஷன் பாருங்க. இன்டீரியரோட கண்டிஷன் எப்படி இருக்கு அத பத்தி சொல்லுங்க. நீங்க உங்க பார்வையில இன்டீரியரோட கண்டிஷன் எப்படி இருக்கு? இன்டீரியர் கண்டிஷன் நல்லா தான் இருக்கு. நம்ம ஃபுல் மேட் போட்டுருக்காங்க, கட் மேட் போட்டுருக்காங்க, சீட் கவர் போட்டுருக்காங்க. ஓகே, சரிங்களா? லெதர் ஸ்டேரிங் இதுக்கு சீட் கவர் போட்டுருக்காங்க. சோ கஸ்டமர் விருப்பப்பட்டா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க டேஸ்ட் பதமா மாத்தணும், எனக்கு கலர் வேணாம், வேற கலர் மாத்தணும் ஆசைப்பட்டீங்கன்னா கலர் மாத்திக்கலாம். உங்களுக்கு டயரோட கண்டிஷன்ல எப்படி இருக்கு? டயர் கண்டிஷன் இதுவும் 70% 60 to 70% டயர் கண்டிஷன் நல்லாவே இருக்கு. ஓகே. ஆனா ரெண்டு காரோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ண ஒரு விதம் யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, உள்ள எப்படி இருக்குன்னு தெரியாது. அதுக்கு அவுட்டர் பாடியில எப்படி இருக்குது? அவுட்டர் பாடி நல்லா இருக்கு. வந்து ஸ்கிராச்சஸ் இல்ல, டென்ட்டும் இல்ல. வண்டியில சின்ன சின்ன மைனூட் ஸ்கிராச்சஸ் மட்டும் தான் இருக்கே தவிர மேஜரான ஸ்கிராச்சஸோ டென்ட்டோ எதுவும் கிடையாது. ஆக்சஸ் ஹிஸ்டரி கிடையாது. நாங்க ஆக்சஸ் ஹிஸ்டரி வெஹிக்கிள் எதுவுமே நாங்க எடுக்கிறது இல்ல. பிரைஸ் வந்து 4,10,000 நாங்க இதுக்கு லோன்னா பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணிக்கலாம். ஆமா, இதுவும் அதே ரேஞ்ச் தான். ஒரு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 9,920 அந்த ரேஞ்ச் தான். இதுக்கும் வந்து இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஃபைன். ஓகே. இந்த காரணம் இது நிசான் மைக்ரா. நிசான் மைக்ரால வந்து இது நிசான் மைக்ரா எக்ஸ்எல் வேரியன்ட். இது ஓகே. இது தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன். இது உங்களுக்கு தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்த 2 வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம் இல்லையா? இது தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன். தமிழ்நாடு வெஹிக்கிள் எனக்கு வேணும்ன்ற கஸ்டமருக்கு வந்து இது ரொம்ப லோ பட்ஜெட்ல, மினிமம் பட்ஜெட்ல உள்ள தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் கார் இது. ஓகே, ஃபைன். சரிங்களா? அப்படியே உள்ள காட்டுங்களா, இன்டீரியர்ல என்னென்ன பார்க்கலாம் வாங்க. காட்டுங்க. இன்டீரியர்ல என்னென்ன விஷயம் பண்ணிருக்காங்க? இதுல பாத்தீங்கன்னா நிசான் மைக்ரா 2017 மாடல். இது மேக் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே 2017. சோ அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுக்கணுன்றதுக்காகவே ஒரு ஏர் பேக் கொடுத்திருக்காங்க. டிரைவருக்கு மட்டும் சிங்கிள் ஏர் பேக் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் ஏர் பேக் வரும்போதே கம்பல்சரி ஏபிஎஸ் பிரேக் வரும் இல்லையா? ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துரும். நமக்கு ஏபிஎஸ் பிரேக் கொடுத்துறாங்க. சீட் கலருமே நல்லா இருக்குல்ல, ஒரு Black and ரெட்ல. உள்ள வந்து டபுள் டோன்ல சீட் கவர் போட்டிருக்காங்க. ஒரே கலரா போட்டா நமக்கு அந்த அளவுக்கு எடுக்கன்றதால ஒரு மல்டி கலரா கொடுக்கணுன்றதுக்காக Black and ரெட்ல போட்டிருக்காங்க. ஓகே. செட் பொறுத்த வரைக்கும் அந்த பேசிக் செட் தான் கொடுத்திருக்காங்க. ஆமா, கம்பெனி இன்பில்ட்டா வரக்கூடிய செட் இது. இதுல வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை எடுத்துட்டு வேணே கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் செட் மாதிரி சின்ன டச் ஸ்கிரீன் செட் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த செட்டை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்து டச் ஸ்கிரீன் செட்டா போட்டுக்கலாம். இதுக்கு பாடி கண்டிஷன் எப்படி இருக்கு? இதோட மெயின் எப்படி இருக்கு? இதுக்கு டென்ட் ஸ்கிராட்ச் நீங்க பாக்கும்போது தெரியும், விஷன் பாக்கும்போது நல்லாவே தெரியும். ஒரு மைல் கலர்ல. ஆமா, மைல் கலர் மாதிரி இருக்கும், ப்ளூ. இதுக்கு டயர் கண்டிஷன் எப்படி? புதுசு மாதிரியே இருக்கு. ஆமா, டயர் வந்து ஒரு 80% to 90% டயர் இருக்கு. நல்லாவே இருக்கு கண்டிஷன். டயர் கண்டிஷன் நல்லா இருக்கு. 4 டயருமே பாத்தீங்கன்னா ஈவனா இருக்கு. ஒரே டயர் கண்டிஷன்ல நல்லா இருக்கு. வாங்க பின்னாடி பாப்போமா? பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த கார் மாதிரியே
பூட் ஸ்பேஸ் நல்லா தாராளமா கொடுத்துருக்காங்க. தாராளமா இருக்கு, வேணாலும் இத மடக்கி விடுற சீட் ஆமா சீட்டை ஃபோல்ட் பண்ணி நீங்க லக்கேஜ் ஸ்பேஸ் வச்சு அந்த இடத்தை ஆக்குபை பண்ணிக்கலாம். ஆமா ஓகே நான் ஃபைன். என்ன வேலைக்கு கொடுக்கலாம்னு இருக்கீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கஸ்டமர் இருந்தாலும் சரி, பாண்டி கஸ்டமரா இருந்தாலும் சரி, யார் வேணா எடுத்துக்கலாம். சரி, இப்ப தமிழ்நாட்டுல இருந்து வராங்கன்னா உங்களுக்கு லோன் ஆப்ஷன் அது எப்படி அவங்களுக்கு வந்து அதெல்லாம் பண்ணிக்கலாம். எல்லா கஸ்டமருக்கும் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு பாண்டியில இருந்த கஸ்டமருக்கு நம்ம பண்ணிக்கலாம். பேங்கோட டை அப் இருக்கு எங்கள்கிட்ட வந்து ஒரு 10 பேங்க் டை அப் இருக்காங்க. பேங்க் செக்டர் இருக்கா, பிரைவேட் செக்டர்லயும் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இண்டஸ்ட்ரியல் பேங்க் பண்றோம், HDB, சோலா இருக்காங்க, அப்புறம் பிராமல் ஃபைனான்ஸ் இருக்காங்க. சோ ஒரு மேஜரா இருக்கக்கூடிய எல்லா பேங்க் தமிழ்நாடு ஃபுல்லா எங்கங்களா இருக்கு, எல்லாரும் எல்லா இடத்துலயும் பண்ணுவாங்க. சூப்பர்னா. அடுத்த கார் நம்ம என்ன கார் பார்க்கலாம்? ஓகே, ஐ திங்க் வந்து ஒரு 5 லட்சத்துக்குள்ள. ஆமா, இதோடமே ஒரு 5 லட்சத்துக்கு ஒரு 5 ரூபாய் கம்மியா இருக்கு. ஆமா, இது கார் பத்தி சொல்லுங்களா? இது நம்ம ஹுண்டாய் மாடல்ல பாத்தீங்கன்னா வெர்னா மாடல். இது ஹுண்டாயில. ஓகே, இது வந்து VX வேரியன்ட். இது XX வேரியன்ட். இது வந்து டாப் மாடல். அப்ப போட்டதுல பாத்தீங்கன்னா இது டாப் மாடல். இது சோ 2014 மாடல். இது 2 ஓனர் வெஹிக்கிள் உள்ள வெஹிக்கிள், 2 ஓனர் உள்ள வெஹிக்கிள். இது இதுவும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஓகே, இது தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அதுவும் நெக்ஸ்ட் இதுல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு செடன் டைப் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹுண்டாய் மாடல்ல ஒரு நல்ல செடன் டைப்னா செடன் என்னது இன்னொன்னு இருக்குல, செடன் ஹேட்ச்பேக். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன? செடன்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா வந்து டிக்கி பூட் ஸ்பேஸ் வந்து தனியா செப்பரேட்டா வரும். A B C செக்மெண்டா வரும். இப்போ வந்து செடன்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னா A B உங்களுக்கு தேர்ட் Cன்றது 3 செக்மெண்டா வரும். இது செடன்ல மட்டும் தான் 3 செக்மெண்டா வரும். இது வந்து ஹேட்ச்பேக். இது ஹேட்ச்பேக். இதுல பாத்தீங்கன்னா பூட் ஏரியா அதிகமா வரும், செடன்ல பூட் ஏரியா அதிகமா. செடன்ல எப்பவுமே வந்து கம்பேர் டு ஹேட்ச்பேக்கோட பூட் ஸ்பேஸ் எப்பவுமே அதிகமா கொடுப்பாங்க. சூப்பர்ண்ணா. சோ இத பத்தி வரைக்கும் உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது? இதுலயும் பாத்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வைஸ்ல பாக்கும்போதீங்கன்னா டுவல் ஏர் பேக் கொடுக்குறாங்க. டிரைவர் பிளஸ் கோ டிரைவருக்கு 2 பேருக்குமே ஏர் பேக் கொடுத்துறாங்க. 2 ஏர் பேக் வந்துரும். இதுலயும் ABS பிரேக் வருது. ABS ஏர் பேக் வரதால ABS பிரேக் கொடுத்துறோம். இதுலயும் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் சென்சார் கொடுத்துறோம் சேஃப்டி வைஸ்ல. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. இதுல கம்பெனி செட் இன்பிட்டா வரதால இதுல ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா கால் அட்டன் பண்றது, கட் பண்றது, வால்யூம் அப் டவுன் பண்றது, இதுல சாங் ஓடும்போது மியூட் பண்ணிக்கலாம். யாரோ பேசுறாங்க, கார்ல இருக்கவங்க யாரோ பேசுறாங்கன்னா டக்குனு இதுலயே மியூட் பண்ணிக்கலாம். தவிர நீங்க கையை வச்சு மேனுவலா வந்து பிரஸ் பண்ண இது மியூட் பண்ண அவசியம் இல்ல. ஓகே, சோ இதுல நீங்க ஸ்டேரிங்லயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எல்லாமே. சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஏசியோட கண்டிஷன் எப்படி இருக்கு? ஏசி கண்டிஷன் நல்லாவே இருக்கு. இதுலயும் நல்லா இருக்கு, சில்னஸ் நல்லா இருக்கும். ஓகே, இதுல வந்து 4 பவர் விண்டோ. ஆனா பவர் விண்டோ இங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, பட்டன்ஸ் பாத்தீங்கனாலே உங்களுக்கு டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்த்து டிரைவர் பட்டன் பாத்தீங்கன்னா ஆட்டோ டவுன்னுவாங்க. நீங்க ஒன்ஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கூல் டவுன் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் லாக் கொடுக்குறாங்க, லாக் அண்ட் அன்லாக் கொடுக்குறாங்க. ஓகே, எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர் கொடுக்குறாங்க வித் ஃபோல்டபிள் கொடுக்குறாங்க. இது வந்து லெஃப்ட் சைடு எந்த சைடு வேணுமோ நீங்க அந்த ஜாய்ஸ்டிக் வந்து இந்த சைடு நவுத்திட்டு நீங்க ஜாய்ஸ்டிக் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பின்னாடி உட்காந்துருக்க மிரர் வந்து சின்ன பசங்க யாராவது உட்காந்துருக்காங்க அவங்க வந்து ஆமா லாக் பண்ணிக்கிட்டாங்கன்னா பின்னாடி இருக்க மிரர் வந்து யாரும் வந்து டவுன் பண்ண முடியாது. ஓகே, அது மாதிரி உங்களோட சீட் கலருமே நல்லா இருக்கு ஒரு மாதிரி. இது வந்து பாத்தீங்க ஆமா உள்ள வந்து என்ன கலர் பீச் கலர் கொடுக்குறாங்களே, இன்டீரியர் வந்து என்ன கலர்ல கொடுக்குறாங்க அதுக்கு பேஸ் பண்ணி தான் நீங்க சீட் கவர் வந்து கம்பெனில கொடுத்துருக்காங்க. இது சீட் பாத்தீங்கன்னா டிரைவர் கோ டிரைவர் 2 சீட் பாத்தீங்கன்னா பக்கெட் சீட் சொல்லுவாங்க. இது ஓகே, சோ உள்ள உட்காரும்போது பாத்தீங்கன்னா தெரியும் நான் உட்கார்ந்திருக்கேன் பாத்தீங்களா, எனக்கு வந்து ஷோல்டர் ஃபுல்லாவே உள்ள வந்து அந்த சீட்டுக்குள்ளே கவர் ஆகுது. சோ இது வந்து பக்கெட் சீட்னு சொல்லுவாங்க. அது சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்கு என்னென்ன ப்ரோ கொடுத்துருக்காங்க கார்ல? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சேஃப்டி ஃபீச்சர்ல பாத்தீங்கன்னா டுவல் ஏர் பேக் கொடுக்குறாங்க. டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 ஏர் பேக் கொடுக்குறாங்க. ABS பிரேக் கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வருது. ஓகே, சோ இது சேஃப்டி வைஸ்ல அது கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, டயர் கண்டிஷன் எப்படி இருக்கு இந்த வண்டியில? டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70 to 80% டயர் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் பாத்தீங்கன்னா 4 டயருமே புது டயர் தான், அப்போலோ டயர் போட்டிருக்காங்க. டயர்ஸ் பட்டன் பாத்தீங்கன்னா தெரியும் எந்த கண்டிஷன்ஸ் இருக்குன்னு. முன்னாடி பூட் ஏரியா பார்த்தலாமா? பாத்துறலாம். இது எப்படி ப்ரோ இங்க ஓபன் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்குதா? இல்ல, இங்க ஃப்ரண்ட்ல தான் இருக்கு. இது நீங்க டிரைவர் சீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அது லிவர் ஒன்னு கொடுத்துருப்பாங்க. அதர்வைஸ் நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தாராளமா இருக்கு. சரிங்களா, ஒரு 450 லிட்டர்ஸ் வரும். நல்லா இருக்கு. ஆமா, தாராளமா கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு பூட் வந்து நீங்க தாராளமா லக்கேஜஸ் ஆக்குபை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலா என்ன விலை? இது வந்து பாத்தீங்கன்னா 2014 2 ஓனர் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா, இது பாண்டிச்சேரி தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன். தமிழ்நாடு கஸ்டமர் வந்து தமிழ்நாடு வெஹிக்கிள் தேடுறாங்க, எனக்கு ஒரு நல்ல செடன் டைப்ல வேணுன்ற கஸ்டமர் வந்து வெர்னாவை சூஸ் பண்ணலாம். ஓகே, நல்ல ஒரு செடன் டைப்ன்ற போது வெர்னா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். வந்து அடுத்த வருஷம் 1ஆம் மாசம் வரைக்கும் இருக்குது. ஆமா, நெக்ஸ்ட் இயர் 2025 1ஆம் மாசம் வரையும் இருக்கு. 4,95,000 பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பண்ண முடியுமா? எவ்வளவு டவுன் பேமெண்ட் பண்றோம்? டவுன் பேமெண்ட் வந்து அதான் ஒரு 1 lakh 1.5 lakhs வந்து நீங்க டவுன் பேமெண்ட் கட்டினா போதும். மந்த்லி இஎம்ஐ வந்து ஒரு 9,500 10,000 அந்த ரேஞ்சில் வரும். ஓகே, பிலோ 10 lakhs 10,000 நீங்க இஎம்ஐ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் கால் பண்ணுங்க. வாங்க, நேரில் கூட வாங்க. நான் இங்க இருக்கக்கூடிய பிரதர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி நான் ஒரு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தர சொல்றேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. ஓகேவா? ஃபைன் மக்களே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற என்னென்ன கார் வேணும்ன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து ஏபி கார்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம பண்ண போறோம்.
நிறைய கார்ஸுமே இருக்குது. ஒவ்வொரு காரை நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். உங்களுக்கு என்ன கார் வேணுன்றது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணாத மட்டும் தான் தெரியும். அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ண முடியும். இல்லை டேரெக்டாக கிளம்பி வரனாலும் வாங்க. நம்ம இந்த ஷோரூம் எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய வெங்கடா நகர் HDFC பேங்க் இருக்கும். HDFC பேங்க்ல டேரெக்டாக ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஸோ ஏபி கார்ஸ் ஒன்று பார்க்கலாம் வாங்க. பெஸ்ட் ப்ரைஸில் என்ன பண்ணி தர முடியுமோ நான் பண்ணி தர சொல்கிறேன். ஓகேவா, டாடா பாய்.